ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதங்கள் அந்த கன்னிராசியில் அடங்கும். ராசிநாதன் புதன் என்பதனால எல்லா இடத்துலையுமே உங்களுடைய அறிவுத்திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் புதன் என்பதனால இந்த ராசி கன்னிராசியாக இருக்கிறதுனால அந்த அச்சம் கூச்சம் இந்த சுபாவம்லாம் இவங்ககிட்ட கொஞ்சம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கூர்மையான அறிவுத்திறன் உள்ளவங்க, நல்ல ஞாபக சக்தி உடையவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கும்போது கூட அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரம் காட்ட மாட்டாங்க, ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிலராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. துன்பத்தை கூட எப்படி இன்பமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யார் மனசையுமே புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவானாலும் டீட்டெயிலாக கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு மற்றும் சூரியன் சுக்கிரனோடு செஞ்சிருக்கிறார். கடன் நோய் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இதனால் நமக்கு கடன் வந்தது, இந்த நோயை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் விழிப்புணர்வோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கிய சம்பந்தமாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த செஞ்சீங்கன்னா இந்த நோய் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்குது. புதிய மாற்றங்கள் தென்படக்கூடிய ஒரு அருமையான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. எதுலையுமே மதிநுட்பத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அந்த மதிநுட்பத்தோடு செயல்படுற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. அதனால தான் இந்த கால சூழ்நிலையை ஒரு திருப்புமுனை சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. இதனால் நம்ம பிரிஞ்சோம் அப்படிங்கிறத அந்த பிரிவினை எதனால் வந்தது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. யாரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்களோ அவங்களாம் வருவாங்க. எந்த ஒரு நபர் உங்களுடைய தொழில், உங்களுடைய கூட்டு தொழில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களே சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்ப உறவுகளால் இருந்த அந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒற்றுமை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவ்வப்போது மிதமான அவப்பெயருக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அவப்பெயரெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பர விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். 21, 22, 23ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராசிரமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிரே ஈடுபட வேண்டாம். ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் வேண்டாம். அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் இடைஞ்சலாகவும் கொஞ்சம் கவனக்குறைவாகவும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவசரம் காட்டுவீங்க, அதனால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில். அதே மாதிரி
ஒரே ஒரு விஷயம் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசையில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா 9 தேங்காய் தீபம் அமாவாசையில் போடுங்க. அதே ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் 9 தேங்காய் தீபம் போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். அது முடிந்தால் ஆதரவற்று இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு தானம் வழங்குங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அந்த தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாகும். முடிந்தால் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்புகள் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் கேளிக்கை நிகழ்ச்சி, பிறந்த நாள் நிகழ்ச்சி, இந்த மாதிரி விருந்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குவீங்க. அதனால கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அரசு மூலிமா ஏதாவது ஒரு மரியாதை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் உயர் பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்களே, அவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. முக்கியமான விஐபிகளை அந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உயர் பதவிக்கு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு தனவரவும் கிடைக்கும். கைக்கு வந்த பணத்தை என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு தெரியாமல் செலவு செய்யாமல் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையுமே செலவு செஞ்சீங்க அப்படின்னா வருங்காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் பொங்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அரசாங்கம் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நடக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க தேர்வு எழுதிட்டு எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்கம் மூலிமா ஏதாவது புதுசாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வெற்றிகரமான நாட்கள் அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. பெரிய பெரிய மகான்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விதவிதமாக இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திடீர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களில் வருகின்ற நாட்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். பணியில் கூட இடைவிடாத நேரத்தை செலவிடுறதுனால நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைப்பீங்க. அந்த ஓய்வு உறக்கம் இல்லாமல் உழைக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. பிரபலமானவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் செல்றதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வங்கியில் உங்களுடைய கையிருப்பு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு கீழே விழுந்துட்டோம், ரொம்ப கீழ் நிலைக்கு போயிட்டோம், எப்பட்றா மேலே வர போகிறோம் அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே தென்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நுணுக்கமாக அணுகுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
எழுத்தாளர்களாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் புதுசாக இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் எனக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்ச சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வீண் சச்சரவு தேவையில்லாத பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி குறிப்பாக கடன் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் உடல் உழைப்பையும் மட்டும் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.